அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/8/2024 சனிக்கிழமை. இன்று ஆவணி மாத பிறப்பு. இன்று முதல் ஆவணி மாதம் ஆரம்பமாகின்றது. இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இந்த நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைத்து வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை திருவோண விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாள். இன்று அதிகாலை 5:25 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று காலை 10:35 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி சில நல்ல முயற்சிகளை எடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய பொறுமைக்கு சோதனை வரும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். தாய் தந்தையருடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, வாய்ப்புகள் வருகின்ற நாள். நீண்ட நாளாக நல்ல சான்ஸ் வாய்ப்பு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கின்ற கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறை போன்றவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. கடகராசி என்பர்களே,
தனவரவு உள்ள நாள். எதிர்பார்த்த சில பாக்கிகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல உத்தரவெல்லாம் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் சில நடைமுறைகள் அல்லது அவர்கள் அணுகுமுறையால் உங்களுக்கு கோபம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களை, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கேது பகவானால் சில மன உளைச்சல்கள் மற்றும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். அதேபோல் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதேபோல் இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதேபோல் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மறைமுக போட்டிகள் குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது.
ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இதேபோல் இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, ஏழரை சனி காலமாக இருப்பதனால் சில விஷயங்களில் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள் தாமதங்கள் வரும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்க வேண்டும். வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா மற்றும் தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளிலே, பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். சகோதரி வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பரம்பரை சொத்துக்கள் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். தடைகள் தாமதங்கள் வந்தாலும் வெற்றி உங்களுக்கே. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் வாழ்க்கையிலே எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க குருவாயூரப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.